பான் கார்டுக்கு விண்ணப்பித்தல் முதல் பல நிதி தொடர்பான விவகாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் இன்று முதல் அமலாகியுள்ளது. என்னென்ன மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இன்று முதல் பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை மற்றும் பிறப்புச் சான்றிதழ் போதுமானதாக இருந்தது. இந்த நிலையில் தற்போது ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியின் பிரீமியம் கிரெடிட் கார்டுகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த விமான விபத்துக்கான இலவச காப்பீடு ஜூலை 15ஆம் தேதி முதல் வழங்கப்படாது என SBI வங்கி அறிவித்துள்ளது. அதேபோல் மாதாந்திர கிரெடிட் கார்டு பில்களில் குறைந்தபட்ச நிலுவைத் தொகை கணக்கிடப்படும் முறையை SBI மாற்றம் மேற்கொண்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் குறிப்பிட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு சேவை கட்டணம் வசூலிக்கும் HDFC வங்கியின் புதிய நடைமுறை இன்று அமலுக்கு வந்துள்ளது. அதேபோல் கிரெடிட் கார்டுகள் மூலம் மேற்கொள்ளப்படும் சில பரிவர்த்தனைகளுக்கு 1% சேவை கட்டணம் வசூலிக்கும் முறையும் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. ATM இயந்திரங்களில் பணம் எடுப்பதற்கான சேவை கட்டணத்தை ஆக்சிஸ் வங்கி உயர்த்தியுள்ளது. மாதாந்திர வரம்பை கடந்து ATM இயந்திரத்தில் பணம் எடுத்தால் 23 ரூபாய் சேவை கட்டணமாக வசூலிக்கப்படும் என்ற ஆக்சிஸ் வங்கியின் புதிய விதி இன்று அமலாகி உள்ளது. இதற்கு முன்பு 21 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் சேவை கட்டணம் தற்போது 23 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. UPI கட்டணத்தை திரும்பப் பெறும் விதிகளிலும் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. UPI மூலமாக தவறுதலாக பணம் செலுத்தப்பட்டது, இருமுறை பணம் செலுத்தப்பட்டது உள்ளிட்ட விவகாரங்களில் கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கான கோரிக்கை வாடிக்கையாளரால் விடுக்கப்படும். கோரிக்கை நிராகரிக்கப்படும் போது குறிப்பிட்ட வங்கி தேசிய கட்டணக் கழகத்தை தொடர்பு கொள்ளும். இந்த நிலையில் UPI கட்டணம் திரும்பப் பெறும் விதிமுறைகளில் இனி தேசிய கட்டணக் கழகத்தின் தலையீடு இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கியை நேரடியாக முடிவெடுக்கலாம் என விதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் UPI கட்டணம் திரும்ப பெறுவதற்கான நடைமுறை எளிதாகும் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.